ஹல்லேலூயா. ஆயத்தனை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த 7 மாதங்களும் கடந்து இந்த 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள அன்பின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த முதல் வாரத்தில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தமாக நேற்று தினத்தில் 1ஆம் தேதி ஆராதனையில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தோம். நேற்று ஒரு சிலர் வராமல் இருந்ததினால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுக்கும்படி உள்ளத்தில் ஆவியானவர் ஏவினபடினால இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுபடியும் கூட உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைக்கு நமக்கு விரோதமாக எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு உருவாக்கப்படுகிறது, நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சூனியமோ மாந்திரிகமோ செய்வினையோ ஏவலோ பிசாசோ பிசாசின் வல்லமைகளோ மனுஷிக வல்லமைகளோ எதிராளிகளோ சூழ்ச்சிகளோ எந்த காரியமாயிருந்தாலும் இந்த புதிய மாதம், இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை நீ கடந்து போக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? வாக்கு தத்தங்களின் தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன? வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தால் அதை வாயினாலே சொன்னதை கைகளினாலே நிறைவேற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லணும், அல்லேலூயான்னு சொல்லும்போது சத்தமா சொல்லணும், அல்லேலூயா. ஆமென். நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. நம்ம ஆண்டவரை எதற்கு இங்கே வந்திருக்கோம்? சும்மா மௌனமாக இருந்துட்டு போகிறதுக்காக வரல, நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதனால் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு துணை நின்று நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாதே ஆபிரகாமே, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலனாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் எதை குறித்து இந்த மாதத்தில் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக என்ன கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை குற்றப்படுத்தக்கூடியவர்கள், நம்மை குறை சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் அநேகர் உண்டு. நமக்கு சொந்த பந்தங்கள் கூட நம்மை குற்றப்படுத்தலாம், நம்முடைய உறவினர் கூட நம்மை குற்றப்படுத்தலாம். ஒருவேளை குறை சொல்லலாம், அவங்க அப்படி இப்படி நல்ல சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவரையே குற்றப்படுத்தினவங்க குறை சொன்னவங்க நம்ம சொல்லாமல் இருப்பாங்களா? நம்மை சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதனால் நாம் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? யாராவது குற்றப்படுத்தினாலும் குறை சொல்லினாலும் அவர்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அவர்கள் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் ஆண்டவர் உங்களை நியாயஸ்தானத்தில் கூட நிறுத்தி உங்களை குற்றப்படுத்தக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
நீ அவர்களை குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியமாக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். அதனால இந்த மாதம் யார் குற்றப்படுத்தலாம் குறை சொன்னாலும் அது குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரையே குற்றப்படுத்தினவர்கள் நீங்களும் நானும் ஏமாத்திரும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, அவர் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன உத்தமர்கள் போல ஒரு சினிமா பாடல் உண்டு, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். இல்லை, உலகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமனாக இருந்தால் அடுத்தவங்க என்ன செய்யணும்? குற்றப்படுத்தலாம், குறை சொல்லலாம். முதல்ல நமக்குள்ள 1008 குறைபாடுகள் இருக்குது. நம்ம அடுத்தவங்க என்ன செய்ய முடியாது? குற்றப்படுத்த, குறை சொல்ல கூடாது. அல்லேலூயா. ஆனால் அப்படி இருந்து கூட நீதிமானாக இருந்த பரிசுத்தவான்களாக இருந்த அப்போஸ்தலர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். பழைய பாடல்லாம் நல்ல கருத்தான ஒரு பாடல், நல்ல கவிஞர் எழுதின பாடல். இப்போ கேட்கறதுக்கே அருவருப்பான பாடல்கள் வருது. அப்போலாம் நல்ல ஒரு கருத்துள்ள பாடல்லாம் இருந்தது. அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, என்னாகமம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. அதனால யாக்கோபின் தேவன் நம்முடைய ஆண்டவர் யாரு? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சொல்லுங்க பிரியம். அதனால நம்மை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் புதிய காரியங்களை நம் வாழ்விலே செய்து அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். அல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், அவர் தான் வானத்தை பூமியை சகல சிருஷ்டியை உண்டாக்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் கூடாத காரியம், செய்யப்படாத அதிசயமான காரியம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை. அதனால நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, மேன்மைப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது, அவரையே நம்பி இருக்கும் போது நிச்சயமாய் ஒரு கதவு அடைத்தால் ஆண்டவர் 7 கதவுகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. நீங்க ஒரு கதவு தான் அடைக்கப்பட்டுச்சு ஐயப்பா அப்பா நீங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிற மகளே, இது ஒரு கதவு தான் அடைக்கப்பட்டுச்சு, இன்னும் ஒரு 7 கதவு உனக்கு திறக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கதவை பார்த்துட்டு கிடக்குறேன் நீ, நான் உனக்கு எத்தனை கதவு திறக்கிறேன்? 7 கதவை திறக்கிறேன். அதனால நீ கவலைப்படாத. என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னா இல்லாத இடத்துல இருந்து இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிற தேவன் ஒன்றை என்னையும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. நீ இல்லை இல்லை இல்லைன்றீங்க. ஆண்டவரே நீ இல்லைன்னு சொல்லி அவரிடத்துல முறையிடும் போது, அவரிடத்துல கேட்கும் போது அவர் என்ன செய்வார் தெரியுமா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கிட்ட மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு அவர் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாது. அப்போ அவர் செய்ய நினைத்த காரியங்கள் செய்யாது, தடைப்படாது. அதனால நீங்க நான் என்ன பண்ணணும்? தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா அவரை நல்லா துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்முடைய தேவைகள் அத்தனை இந்த மாதத்தில் சந்திக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்தா ஆச்சரியமாய், அதிசயமாய் இருக்கும். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. உனக்காக எனக்காகவும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, காலத்தை வைத்திருக்கிறார். அவர் உயர்த்துகிற தேவன். ஆமென். எல்லா சத்துருலாம் பார்த்து பிரமித்து போவாங்க. ஐயோ அப்படியே அழிந்து போயிடுவான்னு நினைச்சேன், இவன் அழிந்து போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவங்க பார்த்தா என்ன செய்யறாங்க? உயர்ந்துட்டே வராங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வீடு கட்ட முடியல, இவங்க இனி கட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு சகோதரி அப்படிதான் ஒரு ஓலை வீட்டில், குடிசை வீட்டில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம் ஐயா, இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் பிள்ளை, மருமக, மகன், இந்த 2 மகன்
பேர பிள்ளைகள் எல்லாம் இருந்துக்கிறது ஒரு வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு என்ன இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பாருமா, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, சிரிச்சாங்க, என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்? நாங்கள் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை, ஓலை குடிசையில் இருக்கிறோம், நாங்கள் போய் ஒரு பெரிய வீட்டை கட்டுவோமா? அல்லேலூயா. ஆனால் அவங்க சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. நீங்கள் 2 அடுக்கு மாடி கட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனால் கூடமா கூடாதா? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரையே நம்பி, அவரையே சார்ந்து, அவரையே துதித்து, அவரையே மகிமைப்படுத்தி, அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நாம் செய்யும் போது, ஆராதனை ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்து, அவரை துதிக்கிற நேரத்தில் துதித்து, அவரை மகிமைப்படுத்தினால், சாதாரணமாய் ஆடு மேய்த்திருந்த ஒருவனை தேவன் அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. எங்க இருந்தான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் இஸ்ரவேலருக்கு அவன் ராஜாவாய் மாறினான். அவன் தான் தாவீது. தாவீது ஏன் அவனை ஆண்டவர் உயர்த்தினார் தெரியுமா? அவன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அவர் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான், எப்போதும் அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதனால கர்த்தர் அவனை செய்தாரு, உயர்த்தி ராஜாவாய் அமர செய்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை என்னை ஆண்டவர் உயர்த்த மாட்டாரா? நினைப்பாங்க, நம்ம இல்லைன்னா அவ்வளோதான், ஐயா பாஸ்ட் நம்ம நடன ஸ்தோத்திரம் அத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி. ஆனால் என்னை பூசிக்கிறவர், என்னை வழி நடத்தி கொண்டு இருப்பவர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாகின கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு மனுஷனை உயர்த்த முடியாது, அவனை திருப்தி செய்ய முடியாது. ஆனால் தேவன் நினைத்தார், அவனுடைய சகல தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்லுகிற தீமோத்தேயு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். சகல நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நீ நம்பிக்கை வை. இந்த 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க நினைக்கணும். என்ன சொல்றாரா? ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்ய? நம்பிக்கை வை. சகல நன்மையும் உனக்கு சம்பூர்ணமாய் குறையில்லாமல் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால அவர் மேல நீ என்ன செய்யணும்? நம்பிக்கை வை. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. ஸ்தோத்திரம். சொந்த பந்தத்து மேல நம்பிக்கை வைக்காத. புருஷன் பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்காத. பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்காத. ஒரு நாள் அவர்களுக்கு கூட உன்னை என்ன செய்யலாம்? கைவிடலாம். ஆனா கைவிடாதவர், உன்னை மறக்காதவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் யார் என்றால் அவர்